திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறிய, அதுங்க குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிஷ்ட பேர் சூட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ஸ்ரீநிதி என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கல ரொம்பவே மனக்குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. நாலாவது பாயிண்ட்டு, கணவர் கூட கருத்து வேறுபாடு, அவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட, நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னு சண்டை சச்சரவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, டாக்குமெண்ட்ஸு, பத்திரங்கள், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அவங்க இந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் எதையாவது உங்களுக்கு பேர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவாங்க. ஆறாவது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபிள் பிரச்சனையில் அவதிப்படுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, வேலையில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலைகள் ஒர்க் லோடு இருந்துக்கிட்டு இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டுங்க. உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, திருமணம் தாமதமாகும், அதுதான் நல்லது. சீக்கிரம் முடித்தால் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. பத்தாவது பாயிண்ட்டு, அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க கணவருடன் பகையாகவோ அல்லது உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தோ இருப்பாங்க. 11வது பாயிண்ட்டு, உங்களுக்கு உட்கார இடத்துல பயில் சாலையோ அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. ஆசன வாய்ச்சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். 12வது பாயிண்ட்டு, அம்மா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க, அற்ப ஆயுளில் இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நினச்சி ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணும், அதில் குறைபாடுகளை காட்டுது. 13வது பாயிண்ட்டு, அல்சர் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 14வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் தாங்க. இத்துடன் ஸ்ரீநிதி என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் சொல்கிறேன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்ல அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.